வாங்க. வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இந்த விஷயம் நான் பேசுகிற விஷயம் புரியுறவங்களுக்கு புரியும், புரியாதவங்களுக்கு புரியாது. என்ன மாயம் பண்ணாரோ, மந்திரம் பண்ணாரோ, தந்திரம் பண்ணாரோ, ஒரு பெரிய இடத்துக்கு வந்துட்டார். வந்துட்ட பிறகு என்ன செய்யணும்? சர்க்கஸ் கூடாரத்தை வச்சு கூட நீ வந்துட்டுன்னு வச்சுக்கி. சர்க்கஸ் கூடாரத்தை வைத்து கொண்டு வந்துட்டால் கூட தொடர்ந்து வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. வந்துட்ட இடம் எப்படிப்பட்ட இடம், அந்த இடத்துக்கான மரியாதையை கொடுத்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். மக்களை பற்றி பேசுகிறோமோ ஒழிய நம்ம வந்துட்டோம், நம்மளை நம்பிட்டாங்கன்றது மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னு வச்சிங்க, அது ரொம்ப தப்பு. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் தான் வாழணுமே ஒழிய அதை விட்டுட்டு எனக்காக தான் மக்கள்னு சொன்னீங்கன்னா அவன் எவ்வளோ இருந்தாலும் திமிரு பிடிச்சவனுன்னு அர்த்தம். துதிப்பாடுற கூட்டம் இருக்கும், அவனுக்கு எதை வேணாலும் சொல்லுவானுங்க. அவனுக்காக ஏதாவது சில்லறை அடிக்கிறதுக்கு சில்லறை பசங்க துதிப்பாடிகளெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு கிடைத்த வாய்ப்பை சரியான முறையில் செஞ்சு மக்களுக்கு நல்லதை செஞ்சு மக்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்க பார்த்து இன்றைக்கி மக்கள் சுரண்டல் வர்க்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சுரண்டல் வர்க்கத்திலிருந்து அவங்கள காப்பாற்றணும். 100க்கு 99% பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வாழ்வில் எதுவுமே கிடைக்கல. வேலை படித்தவனுங்களுக்கு வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, தொழில் இல்லை, கிராமத்தில் பெண்கள் கஷ்டப்படுறாங்க, இவ்வளவும் இருக்குது. இந்த விஷயங்களெல்லாம் கவனத்தில் வச்சுக்கிட்டு நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டோம், வசனம் பேசிக்கிட்டு இருக்கிற நேரம் கிடையாது. இது இருக்கிற காலம் கொஞ்ச நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் கொஞ்சம் டைம். அந்த டைமில் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு பேர் நிற்கும். இல்லைனா நீங்களும் 10ஓட 11 தான். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் சொல்கிறது ஒரு நல்லதை சொல்கிறேன், கேட்டிங்கன்னா கேளுங்க, கேட்கலனா நாசமாக போங்கன்ற மாதிரி தான் நான் சொல்ல முடியும். ஆனால் மக்கள் நாசமாக போயிடக்கூடாது. அதுக்காக தான் இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். மக்கள் தான் முக்கியம். மக்களுக்காக வாடுறவன் தான் தலைவன். புரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம்.